இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. முழு இதயத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன், கட்டளையிட்டு என்னை விலக்கி விடாதேயும். திருப்பாடல் 119 அதிகாரம் இறை திருவசனம் 10 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன் ஆண்டவரே. என் முழு மனசோடு உம்மிடையே நான் ஜெபிக்க வந்திருக்கேன் ஆண்டவரே. என் வாழ்க்கைக்கு தேவைகள் நிறைய இருக்குது, அதை நிச்சயமாக நீ பூர்த்தி செய்வீர் நம்புகிறேன் ஆண்டவரே. என்னை ஒருபோதும் விட்டு விலகாத இருப்பீராகப்பான்னு சொல்லி இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றான். கீழ்ப்படிதல், பணிவு என்ற பண்புகளை ஏனெனில் வளர்த்து கொண்டால் நம் வாழ்க்கையில் எங்கேயோ போயிருப்போம்ல. இன்றைக்கி முதலாவது கீழ்ப்படிதலோடு நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிறோமா? எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குமா? சொல்கிற பேச்சை கேட்டு நம்ம நடக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். இல்லைல்ல. பணிவு இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. நான் இப்படி தான் இருப்பேன், ஒரு ரக்கடாக இருப்பேன் நான். என்னெல்லாம் எவனையும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் நான் அவள் தான் எதிர்த்து பேசுவேன், சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? பேசுகிறதுக்கு வாய்க்கு பேசிக்கிட்டே இருக்கோம்ல. தப்பு இருந்தாலும் இல்லைனாலும் மௌனமாக அங்கேருந்து அமைதியாக நம்ம கலைஞ்சு போயிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. வாய் வார்த்தையாக பேசுகின்ற பொழுது பிரச்சனை இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் கீழ்ப்படிதல், பணிவு என்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குமே. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற விஷயம் இதுதான். விட்டு கொடுத்துட்டு போ, பிரச்சனையே இல்லை. உன் வாய்க்கு ஒரு பூட்டை போடு, அவ்வளோதான். நல்ல விஷயத்த பேசு. அடுத்தவங்களை பற்றி பேசி என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. வேஸ்ட்டு தான். அந்த நேரம் வேஸ்ட்டு, அந்த நாளும் வேஸ்ட் தான் அப்படின்னு நான் நினைப்பேன். உன்னை பற்றி யோசி, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை பற்றி யோசி, எப்படி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதை பற்றி யோசிக்கணும்ல. இன்றைக்கி எத்தனையோ பேர் என்ன பண்ணுறோம்? சொந்த வீடு கட்டணுங்க, சொந்த காலம் நான் நிற்கணுங்க, எனக்கு எல்லாமே சொந்தமாக நான் முயற்சி பண்ணி வாங்கினதாக இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி விடாப்படியாக அட்டம் பிடிச்சி ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இனி நான் வாழ்க்கையில் ஜெயித்தேன் அப்படின்னா என்னோடய உழைப்பினால்தான் தான் பிரதர் ஜெயித்தேன். யாருக்கிட்டையும் நான் ₹1 காசு வாங்கலை. இப்போ நான் இங்கே இருக்க இந்த நிலமையில் வந்திருக்கேன் அப்படின்னா என்னோடய உழைப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த எனக்கு தெம்பு. நான் யாரையும் நம்பலை. ஏசப்பாக்கிட்ட ப்ரேயரில் வச்சு நான் ஆண்டவரே நான் பண்ணக்கூடிய இந்த தொழில் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லி இன்னும் வரைக்கும் கஷ்டங்கள் வந்தாலும் சரி எனக்குள்ளேயே நான் போட்டு வச்சுப்பேன். யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். ஷேர் பண்ணுவேன் அப்படின்னா ஏசப்பாக்கிட்ட மனது உருகி ஜெபிப்பேன் ஆண்டவர்கிட்ட. இனி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சாட்சி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகின்றார். சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை கொடுக்க போகின்றார். இன்றைக்கி உணவு ருசியாக இருக்கணும் அப்படின்னா எல்லாமே கலந்தால் தான் உணவு ருசியாக இருக்க முடியும். ஆமாவா இல்லையோ? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பிரியாணி. பிரியாணி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உணவாக இருக்கலாம். ஆனால் அதில் சுவை எதுவுமே இல்லாமல் சப்புன்னு நினச்சி சாப்பிட முடியுமா? ஆனால் இது பிரியாணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். அது ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து ரசித்து பண்ணக்கூடிய விஷயத்தில் ஆண்டவர் இடத்துல வருகின்ற பொழுது மட்டும் ஏன் தேவைன்னும் போது வரீங்க, தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான் இல்லை. ஜெபிக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெபிக்கிறேன் இன்றைக்கி பண்ணலாம் நான் நினைக்கிறேன், ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓகே அப்படியே டைம் கடந்து போயிடுது. நாளைக்கு ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு வேலை அப்படியே கடந்து போயிடும். ஏதோ ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்ல. ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது, நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தமான விஷயங்கள் நடக்க போகின்றது. உங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்க போகின்றது, எண்ணம் தெளிவாக இருக்க போகின்றது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். மகனே கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, நான் இருக்கேன். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாங்க. சோர்ந்து போகாதீங்க, மனம் உடஞ்சிடாதீங்க. உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை. முடியும்னு எல்லாமே முயற்சி பண்ணி பார்க்கலாமே. வராதுன்னு மட்டும் சொல்லாதீங்க, தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி எல்லாமே நம்ம முயற்சி பண்ணால் எந்த இருந்தாலும் சாதிக்கலாங்க. அதை நம்ம ஒத்து போகிறது இல்லை. வானாப்பா அப்படின்னு என்ன பண்ணுறோம்? வர வாய்ப்பெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் பாருங்கள், யோசிப்போம்ல, எனக்கு வாய்ப்புப்பா, அவனுக்கு போயிடுச்சுப்பா, அவன் இப்போ வேறு ஹோன்னு இருக்கான்ப்பான்னு சொல்லி புலம்ப வேண்டியது. உங்களுக்கு வர வாய்ப்பை பிடிச்சிக்கோங்க, பார்த்துக்கலாம். தெரியலன்னு மட்டும் சொல்லாதீங்க. கற்றுக்கிட்டு நம்ம மேலே வரலாங்க. இன்றைய நாள் ஜெபம். நம் குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக இருக்கணும். எந்தவித நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்.
ஒவ்வொரு குழந்தை செல்வங்கள் உடல் தெம்பு வலிமையாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்க போகிறோம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்க ஒவ்வொரு அன்பான உள்ளங்கள் சந்தோஷமாக அவங்க பணிகளை செய்யணும். குடும்பங்களெல்லாம் விட்டுட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வேலைக்காக போயிருக்காங்க, உழைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் தெம்பும் வலிமையாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை பூரணமாய் அனுபவிக்க வஞ்சிக்கின்றனப்பா. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க ராஜா. உம்மை நம்புவதினாலும் விசுவாசத்தினாலும் மட்டுமே கிடைக்கக்கூடிய சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்திருந்துமான சந்தோஷத்தினால் எங்கள் இருதயம் நிரம்பி வழிய வேண்டும் என்று கேட்குறேன் எசப்பா. சந்தோஷம் எங்கள் வாழ்க்கையில் பொங்கி வழிய வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. நீர் ஒருபோதும் எங்களை விட்டு விலக மாட்டீர் என்று நம்புகிறேன் எசப்பா. எங்களை பத்திரமாய் பார்த்துக்கோங்கப்பா ஆண்டவரே. இன்றைக்கு நீர் எங்களுக்கு புதிய ஒரு வழியை திறந்திருக்கின்றீர். ஆழமான உம்முடைய அன்பை எங்கள் மேல் பொழிந்திருக்கின்றீர். எங்களை பத்திரமாய் பார்த்துக்கோங்கப்பா. இந்த சந்தோஷம் எங்கள் ஆத்மாவின் மூலமாக நிறைந்து எல்லா பயங்களையும் அகன்று போக வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடிய வல்லமை உம்கிட்ட இருக்கு ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒளிஞ்சிருக்கின்ற எல்லா துக்கத்தை எடுத்து போடுங்கப்பா, சந்தோஷமாக மாற்றுங்கப்பா. அன்பின் பிரசன்னம் மறைந்திருக்க வேண்டும் என்று கேட்குறாண்டவரே. எங்கள் வாழ்வில் நீர் எப்பொழுதும் எங்கள் கூட இருந்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களை பத்திரமாய் இருந்து எங்கள் கூடவே இருக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. போகும்போது வரும்போதும் செய்கின்ற அனைத்து விஷயத்திலையும் எங்களை பத்திரமாய் பார்த்துக்கோங்க ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உமக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. பணிவு வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் என்று எங்களுக்கு உணர்த்துங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டதனால் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு கனவு மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க. சண்டை பிரச்சனையினால தவிச்சிட்ருக்காங்கப்பா, ஒற்றுமையை கொடுங்க. மனமாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்கள் உடல் தெம்பும் வலிமையாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.